இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபேக் ஸ்டோரி ஏபிஐன்னு ஒரு ஏபிஐ இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறோம். குட்டியா ஒரு ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் மாதிரி ரியாக்ட் ஆப் பண்ண போறோம். அதுக்கு இந்த ஏபிஐ யூஸ் பண்ண போறோம். சரி, அது என்னது அப்படின்னா, சும்மா ஒரு ஆப்பு சொல்றேன். ஒரு ஆப், இந்த ஆப்ல என்னன்னா ஒரு நேவ் பார் இருக்கணும். இதுல என்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு, அதோட லைக் கார்ட்டில் என்னென்ன இப்போ நம்ம ஆட் டு கார்ட், இங்கே ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இ-காமர்ஸ் சைட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே ஆட் டு கார்ட்டுன்னு கொடுக்கவும் உங்களுக்கு இங்கே கார்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஞாபகம் இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கார்ட்டில் இங்கே நம்பர் காட்டிகிட்டே இருக்கும். எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இங்கே உட்காந்துருக்கு, கார்ட்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கோன்றது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கார்ட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்றதையும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லலாம் இது பார்த்துருக்கோம். பார்த்த ஞாபகம் இருக்குதா எங்கேயாவது? ஆமா. ஓகே, சரி. இப்போ இதே கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப் பண்ண போகிறோம். குட்டியா சரி, ஒன்று இது ஃபேக் ஸ்டோரி ஏபின்ற இந்த ஏபி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக என்னது அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். அதில் ஃப்ளோ பைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுவும் யூஸ் பண்ணலாம். இது டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வச்சு பில்ட் பண்ணது. நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட இந்த ஆப் ஃப்ரெஷ்ஷாக ஆப் க்ரியேட் பண்ணுவோம். இங்கே போயிட்டு சரி, இப்போ எங்கே போகணும் அப்படின்னா கிரியோன்ற ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதில் ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் என்பிஎம் கிரியேட். நீங்களும் அப்படியே என் பின்னாடி ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லது. லேட்டஸ்ட் ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஆப் நேம் கொடுக்கலாம். ஷாப்பிங் கார்ட் ரைட்டா? இது டே என்ன? டே 12. ஓகே, ஷாப்பிங் கார்ட். ஓகே, need to install the following packages. கொடுக்குறேன். இங்கே ரியாக்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் என்னும் எஸ் என்னோட ஆப் கிரியேட் ஆகணும். ஓகே, கூல். இப்போ ஆப் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு நமக்கு ரன்னும் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுறீங்களா? பின்னாடியே ட்ரை பண்ணுறீங்களா இல்லை அப்புறமா பண்ண போகிறீங்களா? அப்புறம் நான் லாஸ்டா பண்ணிடுறேன். ஓகே, அபிராமி நீங்கள் எப்போ பண்ணுறீங்களா? நான் லாஸ்டா பண்றேன் சார். ஓகே, சரி. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அந்த சோர்ஸ்குள்ளே போயிட்டு app.jsxல இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் மீன்ஸ் உள்ளே இருக்கிற கண்டென்ட். இப்போ இங்கே இருக்கிற லோகோ, ரியாக்ட் லோகோ, ரைட்டா? சரி, அதே போல் எனக்கு இந்த app.css தேவையில்லை, யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் அதையும் எடுத்துக்கிறேன்.
JSXல இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஆப் வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, இருக்கட்டும். இண்டெக்ஸ் ஸ்டார் சிஎஸ்எஸ்ல இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தேவை, எதுவுமே தேவையில்லை, இருக்கட்டும். ஏதாவது ஸ்டைல் எதுவும் ஆட் பண்ணணும்னா இங்கே எதுவும் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். தேவை இல்லைன்னா நம்ம முன்னாடி அதையும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இம்போர்ட்டில் இருக்குது, இருக்கட்டும். ரைட், சரி. இப்போ எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு எனக்கு மெயினாக என்ன வேணும், எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு லிஸ்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்டை லிஸ்ட் ஆகுற ப்ராடக்டை என்னோட யூஏல காட்டணும். கரெக்டா? ஒவ்வொரு ப்ராடக்டாக என்னோட யூஏல காட்டணும். அதானே என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். ப்ராடக்டை ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபேக் ஸ்டோரி எப்படி இருக்கு. சரி, அப்போ இங்கே காம்போனன்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். இங்கே ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கிறேன், காம்போனன்ட்ஸ். ரைட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ப்ராடக்ட்ஸ், எல்லாம் ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் JSX. ரைட். ஸோ இங்கே கான்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் ஸோ இப்படி போட்டுக்கிறேன். product list. Okay. Export default product list. Okay. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ண போறோம்னா app.jsxல இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிஸ்ட் இம்போர்ட் ஆகிட்டு போய் பார்ப்போம். நமக்கு எரர் எதுவும் வரலன்னா தெரியணும். எஸ், விசிபிளாக இருக்கு. ஓகே, இப்போ ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த காம்பனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இன்னும் பண்ணலை. சரி, அடுத்ததான் என்னது அப்படின்னா எனக்கு நேவ் பார் ஒன்று வேணும். என்னோட ஆப்புக்கு நேவிகேஷன் பார். நேவ் பார்னா என்னன்னு தெரியும். ஸோ நேவ் டாட் JSX. ரைட். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், நேமை மட்டும் மாற்றிக்கிறேன். சேஞ்ச் ஆர்டர். ரைட். ஸோ அதே போல் இங்கே app.jsxல ஃபஸ்ட்டு நேவ் தான் வரணும். நேவ். ஓகே, ஸோ நேவ் இருக்குது, ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு நேவை டிசைன் பண்ணிடலாமோ. ஓகே, சரி. அப்போ இந்த ஃப்ளோ பைட் வர்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பைட்டில் கொஞ்சம் அவங்க கெட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு download JSON Tailwind CSS install the schedules in Tailwind CSS. Tailwind CSS இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, வேறு ஏதாவது யூஐ மெட்டீரியல் யூஐ பார்த்துருக்கீங்களா? மெட்டீரியல் யூஐ. ஸோ இதுவும் ஒரு லைப்ரரி தான், ரியாக்ட் லைப்ரரி. இதையும் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் API. ஓகே, காம்பனன்ட்ஸ். ரைட். இப்போ இங்கே நேம் ஏதாவது இருக்குதான் நேவர் உண்டு. ஆப் பார். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப் பார் தான் நேவ் பார். ஸோ இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் பார் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் ஷோ கோடு கொடுத்தீங்கன்னா பாரு,
இதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டோம்னா நமக்கு வேலை செய்யும். ஆனால் என்ன பண்ணணும்னா அதுக்கு இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா வேலை நடக்கும். இந்த சரிங்களா, சொல்றது புரியுதா? புரியுது. ஓகே, சரி. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பார்த்துருக்கோம். இதே போல் ஃப்ளோ ஃபைட்டோட அன்னைக்கு அதுவும் கொஞ்சம் காட்டினேன்னு நினைக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட ப்ராஜெக்டோட அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிடி டே 12. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு இப்போ அதே இதை காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, காப்பி அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆப் பார் தானே ஃபஸ்ட்டு தேவை. ஆப் பார், ஆப் பார் இந்த ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா, எடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆப் பார்ன்றதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி வருது, ப்ராப்பராக நமக்கு இங்கே இம்போர்ட் ஆகுதா அதெல்லாம் பார்ப்போம். ஆப் பார்க்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் கொடுப்போம். இம்போர்ட் ஆப் பார். ஓகே, எதுவும் எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் ஃபாண்ட்டுக்கு டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் இதுதான். டிபெண்டன்சிஸ் இது இருக்குதா, இன்ஸ்டாலேஷன் என்ன ஆட் பண்ணுவோம். காப்பி ஆகலாம். இப்போ வேலை செய்யுதா அப்படின்றது பார் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அங்கே இருக்கிறதே அப்படி காப்பி பண்ணி போட்டு பார்க்குறேன். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எனக்கு இதில் காட்டலை, பிஎஸ் கோடில் காட்டலை. நம்ம டைப் பண்ணும்போதே வரணும், வரல. சரி, ஒரு லைனை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்.
ஓகேங்களா? இந்த இடத்துல ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் இது நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். Okay, fail to resolve import icons material menu from source. ஸோ ஆக்சுவலி ஐகானுக்கு வந்து நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். அதை மட்டும் தூக்கி விட்டுலாம். ஐகான் பட்டன், மெனு ஐகான் பட்டன், மெனு ஐகான். ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகியிருக்கு, பிரச்சனை இல்லை. டிபெண்டன்சியும் தேவையா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். என்னோட எஸ்டிகேல தான் வரல. சரி, எஸ்டிகேல ஐடியில் தான் எனக்கு வரல, மற்றபடி எனக்கு இருக்காது. அதாவது ஐடி வந்து எனக்கு சஜஷன் காட்டலை, அது என்னன்னு கூட பார்த்துக்கலாம். சரி, ஸோ இப்போ என்னன்னா இந்த ஆப் பார் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் என்ன காம்பனண்ட்னா இந்த இந்த நேவ் பாரை கிரியேட் பண்ணுறதுக்கான காம்பனண்ட். அப்புறம் அந்த பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குதா, இது வந்து டிவ் மாதிரி, இது அப்படி ஒரு கண்டெய்னர் தான். இங்கே நீங்கள் ஒவ்வொரு ஏபிஐ நீங்கள் ஒவ்வொரு இதை பற்றியும் நீங்கள் தனித்தனியாக படிக்கலாம். நீங்கள் அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்ன எடுத்துக்கோமோ அதை எடுத்து ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஐகான், அந்த மெனு ஐகான் மட்டும் வைக்கல, மற்ற எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ H1 nav. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வரட்டும். ஓகே, இங்கே எப்படி இருக்கு? கரெக்ட். சரி, இப்போ நேவ்னு ஒன்று போட்டிருக்கேன், சரியா? இந்த நேவ்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு H1, கரெக்டா? இந்த ஆப் வாரின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குதா, இந்த காம்பனண்ட் தான் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது. இந்த பாக்ஸ்ன்றது ஒரு கண்டெய்னர் டிவ் மாதிரி, இதில் நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அது இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எலமெண்டா டைப்பா? சரி, நினைக்கிறேன் எலமெண்ட். ஓகே, பாக்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். சரி, இப்போ இதில் இன்லைன் ஸ்டைல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டைலுன்ற ப்ராப் கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டாக தான் நீங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? கலர், இந்த மாதிரி கொடுக்கணும். சின்டெக்ஸ், அதாவது இந்த மெட்டீரியல் வியூன்னு இல்லை, ஜேஎஸ்எக்ஸ்க்குள்ள நீங்கள் எங்கே இன்லைன் ஸ்டைல் எழுதலைனாலும் இப்படி தான் தரணும். இதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லணும், சொல்லாமல் விட்டுட்டேன், அதனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இந்த மெட்டீரியல் வியூ காம்பனன்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா எஸ்எக்ஸ்ன்ற ப்ராப்ல எழுதிக்கலாம். ஸ்டைலுன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்எக்ஸ்ன்ற ப்ராப்ல நீங்கள் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு கலர் green கூட கொடுக்கலாம். க்ரீனா மாறாது, ஏன்னா நமக்கு இவன் தான் அப்ளை ஆகும், இதை எடுத்து விட்டோம்னா சரி.
மாதிரிதான். சரி. இருக்கிறது சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன். இப்போ நமக்கு இந்த நேவுன்றது இப்போ ஆக்சுவலி தேவையில்லை. இப்போ இந்த லாகின் இருக்கிற இடத்துல தான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் கார்ட் அப்படின்றது வேணும். ஓகே சரி, அப்படி கார்ட்டுன்னு ஒன்று இருக்கட்டும். அப்படிலாம் இங்கே இருக்க ஐகான்ஸில் போயிட்டு என்ன பண்ணலான்னா எல்லாம் ஒரு ஐக்கானே எடுத்துகிட்டு வருவோமே. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஐக்கானை இன்ஸ்டால் பண்ணணும். ஐக்கானுக்குன்னு சொல்லி தனி பேக்கேஜஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஐக்கானுக்குன்னு சொல்லி பேக்கேஜஸ்லாம் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் ஐகான்ஸ் கீழே வந்தோம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐக்கானை பற்றி படிக்கிறதுக்கு வேற என்ன, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐக்கான் டைப்ஸ்லாம் எடுத்துக்கலாம். என்னென்ன ஐக்கான் இருக்குன்றத பார்க்குறதுக்கு தான் என்ன எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ என்னென்ன டைப்பில் இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, காலர் ஐக்கான் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஐக்கான் ஒரு டேக் இருக்குது. ஐக்கான்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணலாம். ஒன்று ஐக்கான் பட்டன், அப்படி இல்லை ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஐக்கான் போல ஒரு ஷாப்பிங் கார்ட்டுக்கான ஐக்கானு, அப் ஏரோ டவுன் ஏரோ அந்த மாதிரி ஐக்கான்ஸ்லாம் இருக்குன்னா அதோட நேம் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். என்ன ஐக்கான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அதோட லிஸ்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். கஸ்டமைசேஷன் ஐகான்ஸ் ஓகே, இந்த இருக்கு பாருங்க. இதுதான் இதில் ஷாப்பிங்னு சர்ச் பண்ணுவோம். இந்த இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது இருக்கு, நீங்கள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதில் காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஐக்கானை இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். இப்போதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுவும் ஒர்க் ஆகும். மெனு ஐக்கானும் இப்போ ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆகுதா? எஸ், மெனு ஐக்கான் ஒர்க் ஆகுது. பட் அந்த ஐக்கான் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஐக்கான் பட்டனே பட்டன் மஸ்ட் ஒன் பட்டன். இதில் ஐக்கான் ஸோ இதில் இருக்குதா? ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டோம். மெட்டீரியல் ஐகான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஐகான்ஸ், ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஓகே, டைரெக்டாகவே நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஆட் ஷாப்பிங் கார்ட் ஐக்கான் தானே, இப்படி கொடுத்துடலாம். ஆட் ஷாப்பிங் கார்ட் ஐக்கான் சேவ் பண்ணிட்டேன். போய் பார்க்கலாம். வந்துட்டா? ஸோ அதில் வேரியன்ட் என்னென்ன வேரியன்ட் அடுத்து பார்க்கணும். ஸோ கலர் சேஞ்ச்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இது பார்க்கணும். ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டிசேபிள்ட். ஓகே, நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற கலரில் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒயிட் கலரில் தானே வேணும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் வேணும். ஸோ இங்கே என்ன பட்டனுக்கு எது கொடுத்துருக்கோமா, ஐக்கான் பட்டன்.
சரி, அப்போ இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டைல் நம்ம மேனுவலாகவே அப்ளை பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். போய் பார்க்கலாம், ஒயிட் கலர் மாறிட்டு. சரி, இதுவரைக்கும் புரியுதா? ஏதாவது இல்லை கொஸ்டின் இருக்குதா? நியூஸ் பதிலாக புரியுது ப்ரோ. ஓகே. இந்த டைப்போகிராஃபின்றது வந்துட்டு நீங்கள் இந்த H1 H1 H2 அதெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இது என்ன வேரியன்ட் வேணும், டெக்ஸ்ட்டு தான். டெக்ஸ்ட்டை போட போறீங்கன்னா அந்த டைப்போகிராஃபின்ற கிளாஸ் யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் இதில் இருந்துட்டு அப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்ம இப்போ அதை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. இ-காமர்ஸ் அப்படின்னு வச்சுக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ரைட். சரி, இப்போ நேபர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், ப்ராடக்ட் லிஸ்ட்டு, ப்ராடக்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் லிஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஏபிஐ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? சரி, இதே இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு என்னென்னா இந்த காம்பனண்ட் எப்போ லோட் ஆகுதோ, இனிஷியலாக இது லோட் ஆகவும் நான் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். சொல்கிறது புரியுதா? எனக்கு இந்த காம்பனண்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆகணும், எனக்கு அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். எனக்கு அதுக்கப்புறம் இது ரெண்டர் ஆகும்போது ஒவ்வொரு டைம் எனக்கு வரக்கூடாது. இனிஷியல் ரெண்டரில் மட்டும்தான் எனக்கு என்ன நடக்கணும், ப்ராடக்டை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், டிபெண்டன்சி அரே எம்டி ஆகுது. ஓ சூப்பர். அப்படி ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எம்டி அரே தரணுமா டிபெண்டன்சியில். ஓகே. ஸோ இப்போ எப்படி கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் வரும் கரெக்டாக. அப்போ ப்ராடக்ட் லிஸ்ட்டை ஃபெச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சும்மா இங்கே ஹேண்டில் ஃபெச் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்பேன். ஸோ அப்போ இங்கே ஃபெச் ப்ராடக்ட்ஸை நான் டிஃபைன் பண்ணணும் கரெக்டாக. கான்ஸ்ட் ஃபெச் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபெச் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்று ஏசிங் அவைட் யூஸ் பண்ணோம், இல்லை டாட் அண்ட் கேட்ச். நீங்கள் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம்? நம்ம புரியல. ஏசிங் அவைட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஏசிங் கொடுத்துக்கிறேன். அப்போ ட்ரை கேட்ச் ட்ரை கேட்சில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன பண்ணணும்ட்டு? await fetch ஓகே URL. ஓகே URL. ஸோ யூஆர்எலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்கிருந்து இந்த யூஆர்எல் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்தாச்சு. ஓகே ரைட்டா? சரி, அடுத்து என்ன பண்ணோம்? அதுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேவான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ இங்கே டாட் ஓகே ஓகேவா இருந்துச்சுன்னா எனக்கு வேலை நடக்கும்
கரெக்டா? ஆமா ப்ரோ, ஜேசனா கனெக்ட். ஜேசனா ஓகே. கான்ஸ்ட் ஜேஸ் டேட்டா அப்படின்னு வச்சுக்கேன். ஸ்டார்ட் ஜேசான் டாட் ரெஸ்பான்ஸா எப்படிங்க போகும்? ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இந்த ஓகே res டாட் ஜேசன் ரைட். ஸோ இதுவும் அவைட். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ லாக் போட்டு பார்ப்போம். என்ன லாக் பண்ணோம்னா டேட்டாவில் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா எரரை பண்ணணும். இப்போ நான் போட்டுட்டேன், ஃபெட்ச் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாச்சு. ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி வந்திருக்கும். சூப்பர், எனக்கு டேட்டா வருது கரெக்டா. கேட்டகரி மென்ஸ் க்ளோத்திங், டெஸ்கிரிப்ஷன், அதை பற்றின டெஸ்கிரிப்ஷன், ஐடி, இமேஜ், ப்ராடக்டோட இமேஜ், ப்ரைஸு, அதுக்கு என்ன ரேட்டிங் இருக்குது, எல்லா டேட்டாவும் வருது. அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது கரெக்டா, இது எல்லாமே வருது. டைட்டிலு. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த டேட்டாவை எடுத்து இப்போ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ன்ற காம்பனண்ட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் ரெண்டர் பண்ணுற மாதிரி பண்ணிடலாமா? ஓகே, அபிராமி புரியுதா நம்ம பண்ணிருந்தேன் என்ன பண்ணணும்? ஹலோ அபிராமி, கேட்குதா? மியூட்ல இருக்கீங்களா ஒருவேளை? சரி ஓகே. என்ன பண்ணலாம்னா இதில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ்க்கு இல்லைன்னா கார்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிவைடர் ஓகே, கார்டில் ஓகே இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாமா? மீடியா ஓகே. ஷாப்பிங் கார்ட் எதுவும் இருக்குதா? ஓகே, கார்டே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குதுல்ல, இதே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஷோ சரி, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்மளே சிம்பிளாக கார்டு எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, ரைட். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா அங்கேருந்து இது வந்து ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம் கரெக்டுங்களா? சரி, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை ஒரு ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டேட்டில் இருந்து டேட்டா வரவும் நம்ம மொத்த டேட்டாவே என்ன பண்ணிக்கலாம், ரெண்டர் பண்ணிக்கலாம். கேஸ் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் முன்னாடி பண்ணால் கூட அதுவும் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் செட் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட் ரைட்டா, இல்லை எம்டிஆர் இனிஷியலாக எம்டிஆர் இருக்கணுன்றது எக்ஸ்பெக்டேஷன். சரி,
ஃப்ராக்மெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பாக்ஸ் அப்படின்ற ஒன்று, அதுக்குள்ள டைப்போகிராஃபி என்ன வேணும். சரி, பாக்ஸு டைப்போகிராஃபி. இந்த டைப்போகிராஃபிக்குள்ள நான் என்ன போகிறேன், ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றத போட போகிறேன். போய் பார்க்கலாம். பாக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். சரி, பாக்ஸ் ஏன் டிஃபைன்ட் ஆகல, கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வேலை செய்யும். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் வேரியண்ட் வந்து என்ன தரலாம், ஒரு H3 தரலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ H5. ஓகே, நைஸ். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டோமா. நீங்கள் வேணால் இங்கே ஒரு ஸ்டைல் வேணால் மார்ஜின் டாப். மார்ஜின் டாப் ஒரு 1 EM. ஓகே, சூப்பர், கரெக்டாக இருக்குது. இதுக்கு கீழே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணலாம். சரி, அந்த வேலையை பார்க்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு, டேட்டா வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, செட் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண டேட்டா வைக்க போகிறேன். ஸோ டேட்டாவை கொண்டு போய் வச்சிட்டோன்னா எனக்கு ப்ராடக்ட்ஸில் இங்கே என்ன டேட்டா வந்ததோ அதெல்லாம் எனக்கு. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இன்னொரு பாக்ஸ் வேணா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பாக்ஸ் போட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் இப்போ வந்துட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் டாட் மேப் எக்ஸ்ன்னு வாங்கிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு இதையும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரிட்டர்ன் பண்ண போறேன். ஒரு JSX ரிட்டர்ன் பண்ண போறேன். எப்படின்னா, இதுல அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ண போறேன். இங்க கார்டு கிரியேட் பண்ண, there is card content, card action. ஓகே, ஓகே, சரி. இப்போ இந்த கார்டுன்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கார்டு, இந்த கார்டுக்குள்ள இந்த இதெல்லாம் எடுக்க போறேன். இது எல்லாத்தையும் இதுக்குள்ள வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேட்டுருங்க, புரியலைன்னா கேட்டுருங்க. எடுத்து வச்சிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். ஏதாச்சும் நடக்குதா? ஓகே, ரெஃபரன்ஸ் எது? ஓகே, கார்டு வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலைல்ல, ஸோ அதனால அந்த எரர். நம்ம இங்க இருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். பாக்ஸ் கார்டு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற எல்லாமே அவங்க வச்சிருந்துருக்காங்க. ஸோ இங்கே போட்டுட்டு இதில் இருக்கிறத எடுத்து 2 டைம் இம்போர்ட் பண்ணி ஏதாச்சும் network error, reference error, build is not defined, is okay. Okay, சரி, இது வந்துட்டு அங்க இருந்து வருது.
ஒரு இடத்துல தப்பு பண்றோம். ஓகே, ஸோ இந்த கார்டு கண்டென்ட்டை இப்போதைக்கு என்ன பண்றேன், இதில் எடுத்து வைக்கிறேன், கமெண்ட் பண்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கும். இப்போ கார்டுன்றது இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? சரி, கார்டுக்குள்ள கண்ட்ரோல் இசட் கொடுத்துடலாம். பாட்டம் ஃபாண்ட் சைஸ் ஓகே, இந்த இருக்குல்ல, இவன் தான் இங்க. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸும் எனக்கு இந்த மாதிரி வருது. கரெக்டா? ஸோ இங்கே, அதாவது இங்கே இருக்கிற கண்டென்ட் தான் இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கு. வேர்ட் ஆஃப் த டே, வேர்ட் ஆஃப் த டே, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இதில்? இல்ல ப்ரோ. ஆ, ஓகே. எல்லாமே இருக்காங்களா? போயிட்டாங்களா அவங்க? இல்ல ப்ரோ, லெஃப்ட் ஆயிட்டாங்க. சரி, ஓகே. சரி, அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே கீ ப்ரோப் இல்லைன்னு சொல்லுது. ஸோ நம்ம வேணா அங்கே எக்ஸில் வந்து ஐடின்னு ஒன்று வரும், அதை வச்சு இங்கே கீ கொடுத்துடலாம். எக்ஸ் டாட் ஐடி. ஸோ வேலை செய்யுது, ரைட்டா? சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல என்னன்னா டைட்டில் வேணும். எக்ஸ் இதோட ப்ராடக்டோட டைட்டில் வேணும். நான் அதனால அந்த டைட்டில் கொடுக்குறேன். நேமில் தான் வருதுன்னு நான் நம்புகிறேன். எஸ், எல்லா நேமும் இப்போ வேற மாதிரி வருது பாரு. டெக்ஸ்ட் டாட் ப்ரைமரின்னு ஒன்று உண்டு. ஓகே, பிரைமரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கு, அவ்வளோதான். சரி, டைட்டிலு இப்போ என்னெல்லாம் வேணும் நம்மளோட இதில் ப்ரெஸ் பண்ணால் இங்கே லாக் தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டில் இருந்துட்டு எனக்கு ப்ராடக்டோட டைட்டில் வேணும், சரியா? கேட்டகரி என்னன்றது வேணும். அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷனும் சொல்லலாம், இல்லைன்னா இமேஜ் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ டைட்டிலு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்ததாக டைட்டிலுக்கு அப்புறமா என்ன வேணும் அப்படின்னா கேட்டகரிலாம் கீழே வரட்டும். ஸோ இமேஜ் கொடுத்துடலாம். இமேஜுக்கு எதுவும் இருக்குதா? இமேஜ் ஓகே, இது லிஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. இமேஜ் ஸோ இமேஜ் டேக்கே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, ஓகே, டைட்டில் முடிச்சு இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ணுவோம். டாட் எக்ஸில் இருந்து இமேஜ்ன்ற ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக இமேஜஸ்லாம் வருது, ரைட்டா? ஸோ இதுக்கான டிசைன்லாம் நம்ம ஆட் பண்ணோம், அதை பின்னாடி பண்ணுவோம். ஓகே, சரி, இமேஜ் லிஸ்ட் வந்துருச்சு, இதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா அடுத்ததாக எனக்கு இந்த கீழே கீழே போகாமல் எனக்கு இந்த ஃப்ளெக்ஸோ கிரிட்டோ ஒன்று வேணும்.
இங்கே லே அவுட்டுன்னு ஒன்று முன்னாடி பார்த்த ஞாபகம் உண்டு. லே அவுட் டேட்டா கிரிட்டுன்னு ஒன்று இருக்கு. எப்படி ஒர்க் ஸோ அந்த டேபிள் மாதிரி ஓகே. இது ஸோ ஓகே ஓகே. கண்டெய்னர் கிரிட்னு ஒன்று இருக்குல்ல, ஃப்ளெக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓகே ஆட்டோ லேஅவுட் சைஸ் க்ரோ சைஸ் 6. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளும் ஆட்டோ கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கிரிட்டு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் போடுறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கிரிட்டு யூஸ் பண்ண. ஓகே. ஸோ கிரிட்டு ஓகே. ஸோ கிரிட்டு வந்துட்டு எதுவும் மாற்றம் இருக்குதா? இல்லை. ஓகே. டைரக்ஷன் ஓ ஓகே. இது கண்டெய்னர் ஸ்பேசிங். ஓகே, கண்டெய்னர்ன்றது கொடுக்கணுமான்னு பார்ப்போம். ஓகே, கண்டெய்னர் கொடுக்கணும் போல. ரைட், சரி. இப்போ இமேஜஸ்க்கெலாம் டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா ஒரு சைஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் எல்லாமே ஒரே வித்தில் இருக்கும், இல்லைன்னா வித்து வந்துட்டு பெருசாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. டைரக்ஷன் ரோ கண்டெய்னர் கொடுத்துட்டோம், ஸ்பேசிங் வந்துருச்சு. ஸோ ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேசிங், ரெண்டு ஒரு கார்டு இருக்குன்னா ரெண்டு கார்டுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேசிங்ன்றது. ஓகே, 2 கொடுத்தா இந்த ஸ்பேஸ் கிடைக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல தானே நான் டைட்டில் கொடுத்தேன். இங்கே வேரியண்ட் வந்துட்டு ஒரு H6 சேவ் பண்ணிட்டு. ஓகே, கலர் டெக்ஸ்ட் பிரைமரி ஃபாண்ட் சைஸ் இங்கே கம்மியாகுது. மேபி இந்த இதுதான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வேரியண்ட்டை கூட எடுத்துடலாம். டெக்ஸ்ட் பிரைமரி ஃபாண்ட் சைஸ் ஒரு 16 கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, ரைட். ஓகே, இது வந்து நம்ம என்னென்னா இப்போ வந்து இமேஜோட சைஸை கண்ட்ரோல் பண்ணோம். அது கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கட்டும். இதுக்கு கீழே கேட்டகரி என்னன்னு சொல்லி போடலாம். ரைட்டா, கேட்டகரி என்னன்னு போடுவோம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் போடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பட்டன் ஆட் டு கார்ட் வரைக்கும் நம்ம இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஒரு கேட்டகரி நம்ம போடணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல தான் கன்ஜெக்டிவ்
இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா கேட்டகரி. ஓகே, மென்ஸ் க்ளோத்திங் எல்லாமே வருது. ஸோ இங்கே வேணால் ஸ்டைல் ஆட் பண்ணும். ஸ்டைல் வித்து அண்ட் ஹைட் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருமா. வித்து வந்து ஒரு 300 பிக்சல், ரைட்டா. ஹைட் வந்து 400 பிக்சல். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணால் 300 ஆகும் இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கு. 200 மாத்துறேன். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டர், ரைட். இங்கே வந்து லென்த் போகுதா. அந்த கார்டோட வித்தையும் கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா கார்டும் சேம் சைஸில் இருக்கு. கரெக்டாக கார்டுக்கான வித்தை டிஃபைன் பண்ணணும். இப்போ இங்கே ஸ்டைல் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிட்டு கூட பண்ணலாம். கார்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு டாட் கார்டு, ரைட். வித் வந்து ஒரு 400 பிக்சல். ஹைட் ஆல்சோ அவ்வளோவே இருக்கட்டும். அந்த லிமிட்லேயே இருக்கு பாருங்க, எல்லாமே சேம் ஹைட். ஓகேங்களா, அந்த இதுலேயே தான் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் இல்லாததுனால நமக்கு ரேப் ஆகிடுச்சு இந்த கண்டெய்னர். அதுக்கான யூட்டிலிட்டிஸ், ரைட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகணும், ப்ராடக்ட் லிஸ்ட்டு. இந்த இதில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 3 கொடுக்குறேன், ரைட். ஸோ கொஞ்சம் பேடிங் இருக்கு. இந்த டைப்போகிராஃபி, ஸ்பேசிங், டைரக்ஷன், ஓகே. ஸ்டைல் வேணா ஆட் பண்ணிக்கலாம். மார்ஜின் பாட்டம் ஒரு 1 em தரேன், ரைட். ஸோ இப்போ நல்லா தான் இருக்கு. இதை இன்னும் பெருசாக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல தோணுது எனக்கு. H3 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நைஸ். ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம். இந்த இதில் இன்னும் கொஞ்சம் ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம இன்னும் அந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணணும். இதில் வந்து ஓகே, வேரியன்ட் வந்து ஓகே. ஸோ இட்ஸ் ப்ரைஸ் ஒன்று இருக்கான்னு தெரியல. ஓகே, ப்ரைஸ் இருக்குது. சரி, இந்த ஹைட்டை நம்ம லிமிட் பண்ணதுனால அந்த ஹைட்டுக்கு மேலே போகும்போது நமக்கு இதாகுது. டாலர் சிம்பிள் வேணா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹிட்டன்ல இருக்கு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்க்கலாம். இந்த ஹைட்டை வேணா எடுத்து விட்டுருவோம். இங்கே டெக்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஹைட் எடுத்து விட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஹைட் எடுத்து விட்டதுனால எனக்கு என்ன நடக்குது, எனக்கு என்னோட அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுது. ஓகே, ஸோ அமௌண்ட்டு தெரியுது. அமௌண்ட்டோட கலர் என்ன மாற்றணும், கலர் எது கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆனாலும் பிக்கிங் கலர்ஸ்.
கலர் ரெட்டு 500 மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. டைப்போகிராஃபி டைப்போகிராஃபி ஓகே. சரி, நம்மளே இங்கே ஸ்டைல் ஆட் பண்ணிடுறேன்ட்டு தான் அவ்வளோதான். சும்மா கலர்னு ஒரு கிளாஸ் வச்சுப்போம். கலர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுட்டு கலர். ஸோ ஓகே, க்ரீன் கலர் எனக்கு வேணும். ஸோ அப்போ க்ரீன் வந்துச்சுன்னா கலர் வந்து க்ரீன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அந்த இடத்துல ப்ரைஸ் இருக்க இடத்துல கிளாஸ் நேம் வந்துட்டு க்ரீன். க்ரீன் கொடுத்துட்டோன்னா எனக்கு எல்லாமே க்ரீனாக மாறுது. அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பாருங்களேன், இது தேவையில்லாத ஒன்று. இதை எடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். ஸோ ஓகே, இப்போதைக்கு ஓகே. இந்த இமேஜ் கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் வேணும். இவனையும் கொஞ்சம் போல்டாக வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ போல்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு கீழே மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சர் தரலாம். ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போதைக்கு ஓகே தான். ஸோ அந்த கார்டுக்குள்ளேயே இன்னொன்று என்ன பண்ண போகிறேன், பட்டன் லேண்ட் மோர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஆட் டு கார்ட். ஆட் டு கார்ட். ஸோ இந்த ஆட் டு கார்ட்ன்றது வந்து எப்படி இருக்கணும்னா, ஆட் டு கார்ட் பட்டன். ஓகே, ஸோ லிங்க் கண்டெய்னர் பிரைமரி செகண்டரி இது நமக்கு வேணும், பின்னாடி தேவைப்படுது. கார்டு பேட்ஜ்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் எடுத்துக்கோங்க. இதில் என்னது, வேரியன்ட் கண்டெய்னர் கலர் சக்ஸஸ். சைஸ் லார்ஜ் கொடுக்குறேன். கலர் வந்துட்டு வார்னிங் சக்ஸஸ் செகண்டரி பிரைமரி இன்ஹெரிட் இன்ஃபோ எரர் வார்னிங் தரலாம். போய் பார்ப்போம். ஆட் டு கார்ட். வேரியன்ட் வேரியன்ட் content. Okay, so add to cart. Right. Okay, super. வேற என்ன இருக்கு, டிஸ்கிரிப்ஷனு, ரேட்டிங்கு கவுண்ட்டு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது மட்டும் நான் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு கார்டுக்குள்ள இந்த எஸ்எக்ஸ் கொடுத்து
டெக்ஸ்ட் ஸோ எல்லாரும் சென்டருக்கு வந்துட்டாங்களா? ரைட்டா? அந்த பட்டன் மட்டும் வெளில இருக்கும். ஏன் வெளில இருக்கும்? ஓகே, கார் ஆக்ஷன் எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுக்க போகிறாங்க? 100% கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஓகே, ஸோ 100% கொடுக்குறேன். ஸோ இந்த மிஸ்அலைன்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண. சரி, உங்களுக்கு இந்த அலைன் பண்ணுற இது பண்ணிடுவீங்களா நீங்கள்? இங்கே மேலே இங்கே கீழே. ஆமா. சரி, அப்போ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். இந்த கார்ட்டு ஆட் டு கார்ட்டுன்றதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோமா? ரிமைனிங் இருக்கிறத ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சும்மா நான் அங்கே இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் வியூவில் வந்து. இல்ல ப்ரோ, டவுட் இது. சரி, பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு இது வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வந்துடுங்க. பண்ணிட்டு வந்துட்டு ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.